ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான மட்டன் சூப் வைக்க போகிறோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டாச்சுங்க. நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் இது கூட பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அது 3 நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம் அதுவும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கிட்ட பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயிலில். மட்டன் சூப்புக்கு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கணும். அதனால் நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா நச்சுட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாவை லைட்டாக வதந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதையும் நம்ம ஆயிலில் வதக்கினதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மட்டன் சூப்புக்கு சின்ன வெங்காயம் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் வெங்காயத்தையும் நல்லா உரிச்சிட்டு லைட்டாக நச்சுட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக லைட்டாக அதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த மிளகாயெல்லாம் போட்டதுனால அந்த உரப்பே உங்களுக்கு போதுன்னா கூட அப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இது சூப்புனால நம்மளுக்கு கொஞ்சமாக எலும்பும் இதாக கறியாக சேர்த்து மிக்ஸ் பண்ண மாதிரி உள்ளது நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நெஞ்சு எலும்பு இந்த மாதிரின்னு சொல்லி மட்டன் கறி நம்ம கேட்டு வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சூப்பை வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அந்த மட்டன் மசாலா எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக்கருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடாயில் வச்சுருக்கனால இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் நேராகவே குக்கரில் கூட வதக்கிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்தாச்சு. இதை நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் மட்டனுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டான ஒரு சூப்பரான மட்டன் சூப் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.